ஒரு ஹஸ்பண்ட் காலையில எழுந்த உடனே ஒய்ஃப தேடுறாரு. ஒய்ஃப் பெட்ரூம்ல இல்ல. அங்க இருந்து பார்த்தா கிச்சன்ல திரும்பி நின்று ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு இவருக்கு தெரியுது. இங்க இருந்து கேக்குறாரு, என்னம்மா பண்ற அப்படின்ட்டு. அவங்க கிட்ட இருந்து பதில் வரல. திருப்பி கொஞ்சம் சத்தமா கேக்குறாரு, என்னம்மா பண்ற அப்படின்னு. அதுக்கும் பதில் வரல. இவருக்கு ஒரு டவுட், ஒருவேளை இவங்களுக்கு காது கேட்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட எழுந்து வந்து கிச்சன் வாசல்ல நின்று கேக்குறாரு, என்னம்மா பண்ற அப்படின்னு. அதுக்கும் பதில் வரல. இவராக கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு இவளுக்கு காது கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் தொட்டு திருப்பி என்னம்மா பண்ற அப்படின்னு. அந்த அம்மா டென்ஷன் ஆகி இவரை பார்த்து கத்துது. இதோட 4வது வாட்டி கேட்டேன், ஃபர்ஸ்ட் டைம் சொல்லிட்டேன் காஃபி போடுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்கலையா அப்படின்னு. அப்பதான் அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, அந்த அம்மாக்கு காது நல்லாதான் கேக்குது, அவங்க சொல்றதுதான் இவருக்கு கேட்கல அப்படின்னு. எப்பவுமே நம்ம மற்றவங்களுடைய குறைகளை கண்டுபிடிக்கிறதுல காட்டுற ஆர்வத்தை நம்ம குறைகளை கண்டுபிடிக்கிறதுல நம்ம மறந்துடுறோம். எப்பவுமே நம்ம குறைகளை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க, அதை திருத்திக்கிறதுக்கு முயற்சி எடுங்க. மற்றவங்களோட குறைகளை பத்தி நமக்கு ஒரு பெரிய அவசியமே கிடையாது.